ஆமா மருமகளே, நீ சொல்ற மாதிரி நான் போயிட்டு வரேன். அது ஆனா என் மக இருக்கால வந்து ஒரு வாரம் தான் இருக்கேன்னு சொன்னா. ஆனா நீ இவ்வளவு பாசமா சொல்றனால வந்து ஒரு மாசம் இருக்க சொல்றேன். ஓகேவா? உங்க நாத்து மேல உனக்கு எவ்வளவு பாசம். இந்த கிழமை அந்த ஒரு மாசம் தக்க வைக்கலாம்னு பார்த்தா இங்க இருந்து அங்க போயிட்டு அங்க இருந்து இங்க ஒருத்தைய கூட்டு அழுதான். ஷோ எல்லாம் சேர்ந்து கூத்தடிக்க போதுங்க. என்னமா மருமகளே, என்னமோ வாய்க்கிலேயே முணுமுணுத்துட்டு இருக்க. என்ன பேசினாலும் சத்தமா பேசு, எனக்கு வர காது கேட்க மாட்டேங்குது. உங்களுக்கு கேட்க கூடாதுன்னா கொஞ்சம் சவுண்டா இல்லாம மெதுவா முணுமுணுத்தேன். சரி மருமகளே, நான் ஒன்னும் நேரம் ஆயிடுச்சு. என் அம்மாவை ஊருக்கு தான் கடைசி பஸ். நான் போயிட்டு வரேன். வீட்டெல்லாம் பூட்டி வச்சுக்கோ. கரெக்டா சாப்பிட்டுட்டு நல்லபடியா தூங்கு. வீட்டெல்லாம் பூட்டி தொடச்சு வை. சரி அம்மா மருமகளே, பத்திரமா இருப்பாடி. தனியா இருக்க, நான் போயிட்டு வரேன். சரி அக்கா, சரி அக்கா. ஒரு பானை வருவாங்க. சுபா இதுனாலே நமக்கு பெரிய சேஃப் தான். இருந்தா அது செய்ய செஞ்சா இதை கூட ஒழுங்கா செய்ய தரல. என்ன நீனு இப்படி ப்ளீஸ் போனது ஒரு சந்தோஷம் தான். அப்படியே நம்மளுக்கு ஃப்ரீ தான். டிவி பார்க்கலாமா? என்ன பண்ணலாம்? டிவிலாம் பார்க்க வேணா, அம்மா கிட்ட ஃபோன் பேசலாம். ஏன்னா இவங்களும் இல்லை. இருந்தாலும் அம்மா கிட்ட பேசும்போது எங்க இருந்தாலும் ஒட்டு கேட்டு அவங்க பையன் கிட்ட போய் சொல்லிடுவாங்க. சொல்லி எங்களுக்கு கூட சண்டை மூட்டி விடுவாங்க. இது பெஸ்ட் தான். சரி அம்மா கிட்ட பேசுவோம்னு பேசலாம். ஹலோ அம்மா, நல்லா இருக்கீங்களா அம்மா? நானா அம்மா? நான் இப்போதான் நிம்மதியா இருக்கேன். அதுவாம்மா, இப்போதானே என் மாமியார் கிளம்பி ஊருக்கு போச்சு. அதான் இப்போ நம்ம ஃப்ரீயா நிம்மதியா பேசலாமே ஃபோன் பண்ணேன். நம்ம பேசுறதெல்லாம் ஒட்டுக்கிட்டு போய் ஊர்லயே தண்டா அடிச்சுட்டு வருமா? ஆமாம்மா. நீங்க சாப்பிட்டீங்களாம்மா? நானாம்மா? அதான் மாமியார் கிளவில நான் இன்னைக்கு ஆர்டர் போட்டிருக்கேம்மா. நல்லா ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்கேன். வந்த உடனே நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட போறேன். சரி அம்மா, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. நான் இதுதான் மாமியார் கிளவி அவன் மாமியார் கூட்டிட்டு இங்க வந்துடும். நான் அங்க வந்துடுறேன்மா. ஆமா, அவங்க 2 பேரும் ஆக்கி தின்னட்டும். நான் வந்து அவங்க வந்த உடனே நான் ஊருக்கு கிளம்புறேன். இப்படி சாப்பாடு இருப்பாங்க தெரியுமா? சரிம்மா, நான் இப்போ வச்சிடுறேன். சாப்பாடு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேம்மா. சரிம்மா, நீங்களும் சாப்பிட்டு தூங்குங்க. ஓகே, பாய்மா. சாப்பிட்ட சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சரி, இப்போ மாமியார் கடைக்கு ஃபோன் பண்ணலாம். ஏன்னா அப்பதான் சாப்பிட்ட சாப்பாடுலாம் ஜீரணமாகும். ஹலோ அத்தை, கடைசி பஸ் பிடிச்சாச்சா அத்தை? ஊருக்குலாம் வெயிட்டிங்க தானே அத்தை? சரி, நாட்டு வந்து எப்படி இருக்காங்க கேட்டா நம்மளால சொல்லுங்க அத்தை. பிள்ளைங்க எப்படி இருக்காங்க அத்தை? சரி, நாளைக்கு எப்படி அத்தை வருவீங்க? எத்தனை மணிக்கு வருவீங்க? சீக்கிரம் வந்துருங்க அத்தை. அவங்க இங்க வரணும், வந்தா நான் எப்படி இருக்காங்க அப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு. ஆனா அவங்க வந்த உடனே நான் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஆமா அத்தை, கேக்குது. சரி அத்தை. நாளைக்கு நம்ம நேர்லயே பேசிக்கலாம். சாப்பிட்டேன் அத்தை. இது மதியானம் செஞ்ச சாப்பாடு, மதியானம் சாம்பார் அதே வச்சு சாப்பிட்டேன் அத்தை. நீங்க சாப்பிட்டீங்களா? ஓகே அத்தை, நாளைக்கு பேசலாம். ஓகே அத்தை. சரி, இப்ப நிம்மதியா போய் தூங்க. எதா இருந்தாலும் நாளைக்கே போய் பார்த்துக்கலாம். அப்பா, ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஒரே வெயில், என்ன வெயில். மவே எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு. பிள்ளைங்களுக்குலாம் அசதியா இருக்கும். அதனால அப்புறம் வேர்த்து வேற இருக்கும். ஒரே வெயில் இல்ல. போய் பிள்ளைங்களெல்லாம் குளிக்க வச்சிரு. சரியா? போகும்போலே. சரிம்மா, இதான் நான் போகிறேன். போயிட்டு பிள்ளைங்களுக்குலாம் கை காலெலாம் கழுவி விட்டு ட்ரெஸ் மாற்றி விட்றேம்மா. சரிம்மா. சரி அம்மா. அண்ணி எங்கம்மா காணோம்? வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லை. வீடு திறந்து கிடக்குது.